நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தினம் தினமும் நினப்பு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள திரும்பவும் ஏதோ ஒரு இணக்கம் இருக்க மாதிரியான ஒரு சமிக்கைகள்லாம் தெரியுது. ஆனா அதிமுக தரப்புல பாஜகவோட கூட்டணி இல்லங்கிறதுல உறுதியா இருக்காங்க. உண்மையிலே திரைமறைவுல ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதா? என்ன நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணி? பேச்சுவார்த்தை இல்ல, ரெய்டு பேச்சுவார்த்தை தான் நடக்குது. அண்ணாமலைக்கு நெருக்கமான செந்தில்ன்றவர் வீட்டில் ரெய்டு 3rd day கண்டினியூஸ். எல்லாருக்கும் ரெய்டு வரும், அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும், அப்படி எடுக்கும், இப்படி எடுக்கும், செந்தில் பாலாஜிக்கு இப்படி எடுக்கும், சேகர் பாபுவை நாங்கள் விட மாட்டோம், இப்படிலாம் வந்து பெரிய ரவுஸு காட்டிக்கிட்டு இருந்தவ அவர் வீட்லேயே இன்கம் டேக்ஸ் ரெய்டு. இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அமித்ஷா விவகாரம் பார்லிமெண்ட்டே பற்றிக்கிட்டு எரியுது. பாஜகவும் தர்ணா நடத்துது, காங்கிரஸும் தர்ணா நடத்துது. அமித்ஷா பேசின பேச்சை வந்து நெகட்டிவாக பண்ணி உலகமே பேசுது. 75 இடங்களில் திமுக மறியல், 12 இடங்களில் வந்து விசிக மறியல், கம்யூனிஸ்ட் மறியல், இப்படி எல்லாமே தமிழகத்தில் நடக்குது. ஆனால் அதிமுக கட்சி அதை பற்றி கண்டிக்கவே இல்லை. எடப்பாடியும் சொல்றாரு பாஜகவோட கூட்டணி இல்ல, அது முடிஞ்சு போனது. திரும்ப திரும்ப அதை பத்தி என்கிட்ட செய்தியாளர்கள் கேட்காதீங்க, முடிஞ்சு போனது ஏன் கேட்குறீங்கன்னு அவரு கோபமாவே பதில் சொல்றாரு. ஏங்க இவ்வளோ விஷயத்த செய்யல? நீங்க பாஜகவுக்கு எதிரான இவ்வளோ விஷயம் வருது, ஏன் செய்யல? ஆனா இந்த இடத்துல வந்து அதிமுக வெளிப்படையாவே கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட இந்த பக்கம் நயினா நாகேந்திரன் பேசும்போது திமுக மாதிரியான வலுவான கூட்டணி எதிர்க்க எல்லாரும் ஒருங்கிணையணும் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாரு. அதிமுக நாம உள்ள வச்சுக்கணும்னு பாஜக விரும்புதோ? ஆமா, பாஜக விரும்புறதுனால தான் ரெய்டு. அதை எதிர்க்கிற அண்ணாமலைக்கு ரெய்டு, அதை ஏத்துக்காம ஒரு லெவல்ல நிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சேலம் இளங்கோவன் வீட்டில் ரெய்டு. சார், அதிமுகன்றது ஒரு மாஸ் பார்ட்டி, திமுகன்றது ஒரு கேடர் பார்ட்டி. இப்போ விஜய் ஒரு மாஸ், அவர் வரவே மாட்டார் பனையூரை விட்டு, ஆனால் அவருக்கு ஓட்டு. ஏடிஎம்கேன்றது மாஸ் பார்ட்டி, அதுக்கு ஒரு போஸ்ட் ஆர்டலண்ட் லீடர் வேணும். எடப்பாடி பழனிசாமி மாதிரிலாம் ஒரு லீடர்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து வர்றதுன்றது கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு கரிஸ்மாட்டிக்னு தன்னை ப்ரூவ் பண்ணது 75 எம்எல்ஏக்களை வந்து அவர் ஜெயிச்சப்போ அவர் ஒரு கரிஸ்மாட்டிக்னு ப்ரூவ் பண்ணார். இது போதாது. அதிமுக வந்து இரட்டை தலைமைக்கெல்லாம் ஒத்து வராது, அது ஒற்றை தலைமைக்கு பழக்கப்பட்ட கட்சி. அதை நோக்கி நான் அதிமுக நகர்த்துறேன், இப்ப அங்கதான் வந்திருக்கு. 26 தேர்தலில் பாருங்க நிலைமை எல்லாம் மாறும், அந்த கான்பிடென்ட்ல தான் அவர் எல்லாத்தையுமே வேணான்ற இடத்துக்கு வர்றாரு. இரட்டை தலைமை தானப்பா உனக்கு 75 சீட்டுகளை வாங்கி கொடுத்தது. இரட்டை தலைமை தானப்பா 4.5 வருட ஆட்சியை வந்து உனக்கு உறுதி செஞ்சது. இரட்டை தலைமை தானப்பா நீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணது. சார், ஆனால் இவ்வளவு கணக்குகள் இருந்தாலும் அண்ணாமலை இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட தமிழ்நாட்டில் 5 முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் டெல்லி பாஜக அதிமுகவோட வரணும் அப்படின்னு பிரியப்படுது நீங்க சொல்றீங்க. ஒருவேளை அண்ணாமலை அதிமுகவோட இல்லைங்க அப்படின்னு உறுதியா இருந்தாருன்னா டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்கும்? அண்ணாமலை தூக்கி போடும். வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள திரும்பவும் ஏதோ ஒரு இணக்கம் இருக்க மாதிரியான ஒரு சமிக்கைகள்லாம் தெரியுது. அண்ணாமலையும் அது தொடர்பாக பேசுறாரு, அப்புறம் திரும்ப விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா அதிமுக தரப்புல பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதுல உறுதியா இருக்காங்க. உண்மையிலே திரைமறைவுல ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதா? என்ன நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணிக்கு? பேச்சுவார்த்தை இல்லை, ரெய்டு பேச்சுவார்த்தை தான் நடக்குது. அதாவது அண்ணாமலை வந்து இதுக்கு ஆன்டி நோட்டில் இருந்தார். இப்போ 3வது நாளாக அண்ணாமலைக்கு நெருக்கமான அவருடைய மச்சானுக்கு ரொம்ப க்ளோஸான செந்தில்ன்றவர் வீட்டில் ரெய்டு 3rd day கண்டினியூஸ். இன்றைக்கி நேற்று அண்ணாமலை போயிட்டு அவங்க மச்சானெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அட்வைஸ், இது எதுக்காக நடக்குதுன்னே புரியல. ரைட்டா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் சீட்டு, 10 சீட்டு நடத்துது அவர் பெருமாள். அது இல்லாமல் உக்ரைன்லேருந்து ஒரு மிஷினை இம்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த டீட்டெயில் எல்லாமே வருது வெளியில். இன்கம் டேக்ஸே வந்து வெளியில் சொல்லுது. நீங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஜோசியம் சொல்லுமா பள்ளி, கடைசியில் விழுமா கவுளிப்பானையில் துள்ளி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. எல்லாருக்கும் ரெய்டு வரும், அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும், அப்படி எடுக்கும், இப்படி எடுக்கும், செந்தில் பாலாஜிக்கு இப்படி எடுக்கும், சேகர் பாபுவை நாங்கள் விட மாட்டோம், இப்படிலாம் வந்து பெரிய ரவுஸு காட்டிக்கிட்டு இருந்தவ அவர் வீட்லேயே இன்கம் டேக்ஸ் ரெய்டு. ஸோ இதுக்கு ஒரு கூட்டணி கான்செப்ட், ரைட்டுங்களா? இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அமித்ஷா விவகாரம்
பார்லிமெண்ட்டே பற்றிக்கிட்டு எரியுது. ராகுல் காந்தி போகிறாரு, அவர் அடித்தேன்னு சொல்கிறாரு, அவர் ஒரு வயசானவர் அடித்தேன்னு சொல்கிறாங்க, அவருக்கு ஹவர் பை ஹவர் வந்து கட்டு மாறுது, அவர் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க, பிரைம் மினிஸ்டர் என்கொயரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாஜகவும் தர்ணா நடத்துது, காங்கிரஸும் தர்ணா நடத்துது. அமித்ஷா பேசின பேச்சை வந்து நெகட்டிவாக பண்ணி உலகமே பேசுது. திமுக வந்து ஒரு 75 இடங்களில் திமுக மறியல், 12 இடங்களில் வந்து விசிக மறியல், ரைட்டா, கம்யூனிஸ்ட் மறியல், இப்படி எல்லாமே தமிழகத்தில் நடக்குது. ஆனால் அதிமுகன்ற கட்சி அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. எடப்பாடி கிட்ட கேட்டால் இந்த விஷயம் தொடர்பாக அண்ணன் ஜெயக்குமார் என்ன பதில் சொன்னாரோ அதுதான் என்னுடைய பதில்ட்டு போகிறாரு. ஏன் அமைதியாக இருக்காரு இந்த விவகாரத்தில்? அதுதான் கேள்வி. ஒன்று அண்ணாமலை வீட்டில் நடக்கிற ரைடு, இன்னொன்று இவர் அமைதியாக இருக்கார். இதுக்கு மட்டும் அமைதி இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கும் அமைதியாக தான் இருக்கார். அது வந்து கூட்டுக்குழுவுக்கு போது அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களாக அதிமுகவுக்கு அதை சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. அங்கேயும் மௌனம். ஒரு ஜட்ஜு நாங்கள் வந்து பெரும்பான்மையானவர்களுடைய இதை கடைபிடிக்கிறது தான் சட்டம், பெரும்பான்மை வைப்பது தான் சட்டம் அப்படின்னு ஒரு ஜட்ஜு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக எதிர்ப்பு கிளம்புது. அப்போது சிறுபான்மை வந்து தமிழகத்தோட மக்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழும்புது. அப்படி ஒரு கேள்வி எழும்போது அந்த ஜட்ஜுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எம்பிக்கள் முயற்சி பண்ணுறாங்க. அதில் வந்து எல்லா கட்சியோட சிக்னேச்சரும் வேணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அதிமுக சிக்னேச்சர் போட ஆளே இல்லை. ஆனால் ஜெயக்குமார் மட்டும் பாஜகவுடன் கூட்டணி என்பது இல்லை. எடப்பாடியும் சொல்கிறாரு பாஜகவோட கூட்டணி இல்லை, அது முடிஞ்சு போனது, திரும்ப திரும்ப அதை பற்றி என்கிட்ட செய்தியாளர்கள் கேட்காதீங்க, முடிஞ்சு போனது ஏன் கேட்குறீங்கன்னு அவர் கோவமாகவே பதில் சொல்கிறாரு. சரிங்க, கோவமாகவே நீங்கள் பதில் சொல்கிறீங்கல்ல, உங்ககிட்ட கேட்கக்கூடாதுல்ல. ஏங்க இவ்வளோ விஷயத்த செய்யலை? நீங்கள் பாஜகவுக்கு எதிரான விஷயங்களை ஏன் இவ்வளோ செய்யலை? இவ்வளோ விஷயம் வருது, ஏன் செய்யலை? அப்போது நீங்கள் பாஜகவோட ரகசிய தொடர்பில் இருக்கீங்க, பாஜகவோட நீங்கள் வந்து ரகசிய கூட்டணியில் இருக்கீங்கன்றது ஒரு சந்தேகம் எதிர்கட்சிகளுக்கு. ஸ்டாலின் வந்து அந்த சந்தேகத்தை திமுக வந்து தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களோட இருக்கீங்கன்னு. திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி கூட உங்கள் கூட நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் இருக்கீங்கன்றதை நம்பி கூட்டணியாக போய் சேர தயங்குது. அப்போது நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எனக்கு ஒன்றும் இல்லை, திருட சொல்கிற மாதிரி தான், நான் திருடலைன்னு சொல்கிறேன். பட் ஆனால் யாருமே நம்ப மாட்டுறாங்க இந்த விஷயத்தை. ஏன் அப்படி நடக்குது? இப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுறீங்க. பொதுக்குழுவை கூட்டி என்ன சொல்கிறீங்க? அதிமுகவின் தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி, மெகா கூட்டணின்னு மெகா கூட்டணின்னு கொளுத்தி போடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஏற்கனவே அதிமுக தொண்டனுக்கு சொல்லிட்டீங்க. அதிமுக தொண்டன் வந்து 99% வந்து பாஜகவை விரும்பலை. லைக் திமுக தொண்டன் மாதிரி யாருமே விரும்பலை. ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஆட்கள் சில விஷயங்களை செய்கிறாங்களே, அதை வந்து எப்படி விசிக தொண்டர்கள் விரும்பாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி அதிமுக தொண்டர்கள் விரும்பலை. அப்போ அதிமுக தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி எது? நடிகர் விஜயோட நீங்கள் அமைக்க நினைக்கிற, இல்லை கற்பனை செய்கிற, இல்லை முயற்சிக்கிற, இல்லை பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற அந்த ஒரு கூட்டணி. அந்த ஒரு கூட்டணி வந்துதா? இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் விஜய் நிற்க மாட்டேன்ற மாதிரி தான் அவருடைய நேரடியாக பொது தேர்தல் தான், இதுக்குள்ளெல்லாம் நான் வரல அப்படின்றாரு. அவர் வெள்ளம் வந்தாலே வரமாட்டார், இடைத்தேர்தல் வந்தாலும் வரப்போகிறாரு, ரைட்டா? அதெல்லாம் ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதை சீமான் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் விரும்பக்கூடிய விஜய் கூட்டணியை நீங்கள் எப்படி அமைப்பீங்க? யார் முதல்வர்? விஜய் முதல்வரா இல்லை நீங்கள் முதல்வரா? யார் முதல்வர்? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து அதிமுக இந்த வெளிப்படையாகவே கூட்டணி இல்லைன்னு சொன்னால் கூட, இந்த பக்கம் நயினா நாகேந்திரன் பேசும்போது திமுக மாதிரியான வலுவான கூட்டணி எதிர்க்க எல்லாரும் ஒருங்கிணையணும், அது அதிமுகவாக இருந்தாலும் தாவேக்கா இருந்தாலும் கூட்டணிக்கு யார் தலைமைங்கிறதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம், ஆனால் எல்லாரும் சேரணும் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறார். அண்ணாமலை காலம் வந்து முடிவு செய்யுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 5 முனை போட்டின்னு அவரோட ஸ்டாண்டை வந்து மாற்றுறாரு. பாஜக அதிமுக கூட்டணியை விரும்புதோ? அதிமுக விரும்பலனா கூட அதிமுகவை நம்ம உள்ள வச்சுக்கணும்னு பாஜக விரும்புதோ?
ஆமாம், பாஜக விரும்புறதுனால தான் ரெய்டு. அதை எதிர்க்கிற அண்ணாமலைக்கு ரெய்டு. அதை ஏற்றுக்காமல் ஒரு லெவலில் நிற்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சேலம் இளங்கோவன் வீட்டில் ரெய்டு. ரொம்ப க்ளோஸ். சேலம் இளங்கோவன் இல்லைன்னா எடப்பாடி இல்லை, எடப்பாடி இல்லைன்னா சேலம் இளங்கோவன் இல்லை. இங்கே வந்து மச்சான் அசோக்குமார் இல்லைன்னா அண்ணாமலை இல்லை, அசோக்குமாருக்கு செந்தில் இல்லைன்னா அசோக்குமார் கிடையாது. அவ்வளோ ஃபினான்ஷியல் டீலிங்ஸு, நூற்றுக்கணக்கான கோடிகள். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அரசியல்வாதியாக மாறும்போது இவ்வளோ நூற்றுக்கணக்கான கோடி கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அவ்வளோ நூற்றுக்கணக்கான கோடிகள் வந்து அங்கே வந்து துண்டு சீட்டில் மாட்டியிருக்கிறதா வருமான வரித்துறையே சொல்லுது. அப்போது இந்த ரெய்டுகள்லாம் வந்து பாஜக மேலிடம் வந்து விரும்பலைன்னா இந்த ரெய்டுகள்லாம் ஏன் அவங்க நடத்துகிறாங்க? சரி, நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு மோடியோ அமித்ஷாவோ அண்ணாமலைகிட்ட சொன்னால் அதை மீறி அண்ணாமலை நடந்துருவாரா என்ன? ரெய்டெல்லாம் விட்டு தான் அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணுமா என்ன டெல்லி பாஜக? ஆமாங்க, இது ஒரு மாநில இஷ்யூங்க. இது ஒரு மாநில இஷ்யூ. இப்போ சிவசேனா அங்கே மகாராஷ்டிராவில் நடந்தது என்னன்னு தெரியும். ஒவ்வொரு கட்சியும் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றது தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய பவரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட்டு. அவங்க நினச்சா எந்த நடிகர் வீட்லேயும் ரெய்டுக்கு போக முடியும். ரைட்டா? இன்னைக்கு விஜய் வீட்டில் கூட அவங்க நினச்சா போக முடியும், ரெய்டு போக முடியும். ரஜினி வீட்டில் கூட அவங்க நினச்சா ரெய்டுக்கு போக முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு சில விஷயங்களை பொலிட்டிக்கலாக கையாளும் போது பிரச்சனைகள் வருது. இதே அண்ணாமலை வந்து எதுக்கு அவரை ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க, படிக்க அனுப்புகிறாங்க அப்படின்னா, இவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் வந்து பாஜக தனித்து நின்று ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை டெல்லிக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ரைட்டா? அதை நம்புகிறாங்க அவங்க. அதை நம்பி தான் அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க. அண்ணாமலைன்னு சொல்லிட்டு மோடியும் பேசுகிறாரு, அமித்ஷாவும் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் என்ன ஆச்சு ரிசல்ட்டு? 0/40. 40 திமுக, எதிர்கட்சிகள் 0 என்கிற அளவில் வந்து வெற்றி வந்து மாறுது. அப்போது இன்னும் வந்து ஒரு லண்டனுக்கு அனுப்பிச்சோன்னே அங்கேன்னு சொல்கிறாரு, இது 20% அதிமுக வாங்கினுச்சுன்னு சொல்கிறாங்க, அதோட ஓட்டுகள் இன்னும் சரியும். அதுதானே அவங்க திட்டமாகவே இருந்திருக்கு. அதிமுகவை வீக்கன் பண்ணணும், நம்ம கூட்டணியாக சேர்ந்தா திமுக வீழ்த்திட முடியும். ஆனால் அதை விட அதிமுக 2வது இடத்துல இருக்கிற அதிமுக வீக்கன் பண்ணால் அங்கே நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாங்கிற அண்ணாமலையோடைய கணக்கு தானே 2024 நடந்திருக்கு. அதிமுக நிறைய இடங்களில் டெபாசிட் போயிருக்கு, நிறைய 2வது இடம் பாஜக கூட்டணி வந்திருக்குங்கும் போது அப்போ அண்ணாமலையோட கணக்கு சரிதானே. அதை மீறி ஏன் டெல்லி தலைமை இந்த இடத்துக்கு நகர்றாங்க? அண்ணாமலை வந்து 18% வாக்குகள் வாங்கினார்னு சொல்கிறார் இல்லையா? அந்த 18% வாக்குகளில் ஒரு 2-3% தான் அவரோட வாக்குகள். ரைட்டா? அண்ணாமலை வந்து கோவையில் எப்படி வாக்குகள் வாங்கினார்னா, எஸ்பி வேலுமணியோட அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டு எஸ்பி வேலுமணி ஆட்களை நிற்க வச்சு அதிமுக வாக்குகளை வந்து எஸ்பி வேலுமணி வந்து டைவர்ட் பண்ணி விட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகலேருந்து மணல் மாஃபியா வந்து காசு கொடுத்து மணல் மாஃபியா ஆட்களை அனுப்பிச்சு துரைமுருகன் திமுக பொதுச் செயலாளர் அவருக்கு நெருக்கமான கரிகாலன் இந்த மணல் மாஃபியா ஆட்களை அமைச்சு அங்கே ஓட்டு வாங்குறாரு. கோவை முடிஞ்சுதா? ஊட்டி அதே மாதிரி தான் வாக்குகள் வாங்குறாங்க. பொள்ளாச்சி, திருப்பூர், அப்படியே நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா தேனி முழுக்க டிடிவி தினகரன் வாங்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த முக்குளத்தூர் வாக்கு. ராமநாதபுரம் ஓபிஎஸ் முழுக்க முக்குளத்தூர் வாக்கு, ஓபிஎஸ்க்கான வாக்கு. ஸோ அது வாங்குறாரு. அப்படியே தர்மபுரியில் 1 இயர் வாக்கு, பாமக கூட்டணியில் இருந்ததுனால 1 இயர் வாக்கு. மற்ற சில தொகுதிகள், இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் சேர்த்து 18% வாக்குகள் வாங்குறாரு. அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. அதிமுக டெபாசிட் இழக்குது. கன்னியாகுமரிலாம் பயங்கர டெபாசிட் இழப்பு நேரடியாகவே வந்துச்சு. அதெல்லாம் ரைட். இது எல்லாமே யாரோட வாக்குகள்? பாஜகவோட வாக்குகள் அல்ல, அதிமுகவுடைய வாக்குகள் தானே. நீ வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை உடைச்சி செதைச்சி எல்லா வேலையும் பண்ணுற. அப்போது இதை பார்த்த பாஜக வந்து நான் இந்த வாக்குகளை வச்சு வந்து இனிமேல் போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அப்படின்ற ஒரு ரோசி பிக்சரை வந்து டெல்லிக்கு கொடுக்குற. ரைட்டா? அதை நம்புகிறாங்க. ஆனால் அது நடக்கலைல்ல. நீ வந்து ஓட்டை டிவைட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது? அதிமுகவுக்கு ஓட்டு போகுது. பாமக உட்பட பல கட்சிகள் வந்து விலகிறதுனால அதிமுகவுக்கு ஓட்டு போகுது. ஓட்டு போச்சுன்னா ஓட்டு டிவைட் ஆகும்போது யார் ஜெயிக்கிறா?
திமுக வின் பண்ணுறாங்க. திமுக வின் பண்ணு. அப்போது அண்ணாமலையுடைய ஃபார்முலா நீங்கள் சொன்ன ஃபார்முலா ஃபெயிலியர் ஃபார்முலா. இது வந்து தமிழகத்தில் சக்ஸஸ் ஆகலை. சட்டமன்ற தொகுதிகள் வாய்ஸ் கணக்கு போட்டால் 220 தொகுதிகளுக்கு மேலே திமுக வின் பண்ணுது. ஒரு 3 தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக வயசு, இல்லைனா பிஜேபி வயசு. வெறும் 3 சட்டமன்ற தொகுதிகள் தான். 234ல் 230 கிட்டத்தட்ட திமுக ஸ்வீப். ரைட்டா? அப்போது இது வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கீர் இருக்கணும், கிளச் இருக்கணும், பெடல் இருக்கணும், பிரேக் இருக்கணும், நீங்கள் வந்து எல்லை கோட்டை தொடணும். ஒன்றுமே இல்லாமல் பாதி வழியில் ரிப்பேர் ஆகிடுன்னா அதுக்கு பேர் வெற்றியா? இல்லைல்ல. அப்போது இது எல்லாத்தையும் வச்சு வெற்றி பெற்ற அணி எது? திமுக அணி. அப்போது அண்ணாமலை இது ஃபெயிலியர். அப்போ தான் இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா என்ன எடுக்கிறாங்கன்னா, அதிமுகவை ஓபிஎஸ்ஸு டிடிவி வச்சு ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு, டிடிவியில் போன சட்டமன்ற தேர்தலில் எப்படி நடந்தது தெரியுமா? 75 தொகுதி வந்து அதிமுக. டிடிவி தினகரன் மட்டும் அவங்க கூட்டணியில் இருந்தானா 48 தொகுதிகளில் ஜெயிச்சிருப்பாங்க. வெறும் 2000-3000 ஓட்டுகள். தினகரன் அப்போ 15,000-20,000 நிறைய இடத்துல வாக்குகள் நிறைய இடத்துல வாங்கினாரு. 2000-3000 தான் அதிமுக 48 தொகுதிகளில் தோத்துச்சு. அப்போது இந்த அதிமுகவை விட்டு முக்குளத்தோர் வாக்குகள், இந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து எடப்பாடி கொண்டு வந்ததுனால அதிமுக விட்டு முக்குளத்தோர் வாக்குகள், சீர்மரபினர் வாக்குகள் செதறி போயிடுச்சு, ஃபுல்லி போயிடுச்சு. இப்போ அந்த வாக்குகளை வந்து அதிமுக கோஆகுலேட் பண்ணவும். இன்னொன்று, அதிமுக வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன்ற நம்பிக்கை அதிமுகவுடைய சென்னையில் இருக்க சாதாரண தொண்டனுக்கும் வரணும். அப்போ தான் அவன் போலிங் பூத்தில் போய் போடுவான். அப்படி போலிங் பூத்தில் ஓட்டு போடாத அதிமுக வாக்காளர் சதவீதம் மட்டும் 15% மேலே. அதுதான் எடப்பாடி ஒரு பேச்சிலே சொன்னார், அதிமுகவினர் வந்து வாக்களிக்கலை, பலர் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த ஃபார்முலா என்பது ஃபெயிலியர் ஃபார்முலா. அப்போது இதை ரீயூனைட் பண்ணி கொண்டு வரணுன்றது தான் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. பிஜேபிக்கு 2026ல் இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ ஒரு 8 எம்எல்ஏ, 9 எம்எல்ஏ, 10 எம்எல்ஏ வரணும். அவங்களுடைய முன்னேற்றத்தை அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தணுமே தவிர ஆட்சி மாற்றத்துக்கான விஷயங்களுக்கு பாஜக இன்னும் தகுதி பெறலை, பாஜக இன்னும் வளரலை. ரைட்டுங்களா? இவங்களுடைய எக்ஸாக்ட் கண்டென்ட் பார்த்தா சீமான் கட்சியை விட கீழே தான் இருக்காங்க எக்ஸாக்ட் கண்டென்ட்டில். இவங்களுடைய விஷயங்களில் இவங்களால் போன வருஷம் சேர்த்த உறுப்பினர் சேர்க்கையை கூட இந்த வருஷம் லட்சங்களில் இவங்களால் அடைய முடியல. அப்போது இவங்களுக்கு டிக்ளைனிங் டோன் தான் இருக்குது. ஸோ இதுதான் மாற்றணும்னு சொல்லிட்டு பாஜக விரும்பி, அதுக்காக தான் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைன்றதுல உறுதியாக இருக்காரு. நம்ம கூட்டணி பாஜகவோட போல அப்படின்னா டெல்லியில் பாஜக எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கூட்டணியிலே இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சிவசேனாவாகட்டும், அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் நம்ப மாட்டாங்களா? இவருக்கு இந்த கூட்டணி வேணான்னு உறுதியாக தான் இருக்காரு. நம்ம வாக்கு போடாதவங்க நம்மளும் போய் எடப்பாடியோடைய கரங்களை வலுப்படுத்துவோம்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள்னா கம்யூனிஸ்ட் தொண்டர்களா? புரட்சி வேணும், இல்லை சமூக மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு வரவங்களா? இல்லை எழுந்து நிற்கிறவங்களா? அதுக்காக புலகாங்கித பட்டு காயங்களை ஏற்கிறவங்களா? அவங்களும் வின்னிங் காம்பினேஷனுக்குள்ளே போகணுன்னு தான் நினைப்பாங்க. ரைட்டுங்களா? ஒரு தடவை அதிமுக தோற்றுதுன்னா இன்னொரு தடவை நிற்கணும். சார், அதிமுகன்றது ஒரு மாஸ் பார்ட்டி, திமுகன்றது ஒரு கேடர் பார்ட்டி, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு கேடர் பார்ட்டி, காங்கிரஸ்ன்றது ஒரு மாஸ் பார்ட்டி, சிபிஎம் சிபிஐன்றது ஒரு கேடர் பார்ட்டி. ஒவ்வொரு சந்திலையும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்து வளர்க்குற கட்சி தான் கேடர் பார்ட்டி. ஒரு மாஸ். இப்போ விஜய் ஒரு மாஸ், அவர் வரவே மாட்டார் பனையூரை விட்டு, ஆனால் அவருக்கு ஓட்டு விழும். அதுதான் மாஸ் பார்ட்டி. ஏடிஎம்கேன்றது மாஸ் பார்ட்டி. அதுக்கு ஒரு ஆர்டலண்ட் லீடர் வேணும். ஓகே, கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும். விஜய் மாதிரி, இல்லை அஜித் மாதிரி, அது மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும். எடப்பாடி பழனிசாமி மாதிரிலாம் ஒரு லீடர்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து வர்றதுன்றது கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு கரிஸ்மாட்டிக்னு தன்னை ப்ரூவ் பண்ணது 75 எம்எல்ஏக்களை வந்து அவர் ஜெயிச்சப்போ அவர் ஒரு கரிஸ்மாட்டிக்னு ப்ரூவ் பண்ணார். இது போதாது. கவுண்டர்களையும் வன்னியர்களையும் இணைத்து 10.5% இடஒதுக்கீடு வச்சு ஒரு கூட்டணியை வச்சு ஒரு
75க்கு வந்தார். இதே எடப்பாடி அன்னைக்கே டிடிவி தினகரனோட ஒரு காம்ப்ரமைஸு, ஏன்னா பிஜேபி கூட்டணியில் தான் நிற்கிறாரு. பிஜேபி, தேமுதிக, பாமக, ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், எல்லா பாண்டியனோடையும் சேர்ந்து தான் அவர் நிற்கிறார். ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் டிடிவி தினகரனோட, எப்போ வாப்பா நீயும் அதிமுக பேரை சொல்கிற, ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்போது, ரைட்டாக ஓபிஎஸ் மைனஸ் ஆகல அப்போது, ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், பொலிட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வித் டிடிவி தினகரன் அவர் பண்ணியிருந்தாருன்னா நிலைமையே வேறு. 120 சீட்டு 125 சீட்டு அதிமுக ஜெயிச்சு வந்ததுன்னா ஆட்சி யார்கிட்ட இருந்திருக்கும்? இன்னைக்கு கட்சி முழுவதும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்திருக்காதுன்றது தான் அவருடைய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு நான் பொதுச் செயலாளராக இருக்கேன். ஒரு அதிமுக வந்து இரட்டை தலைமைக்கெல்லாம் ஒத்து வராது, அது ஒற்றை தலைமைக்கு பழக்கப்பட்ட கட்சி. அதை நோக்கி நான் அதிமுகவை நகர்த்துறேன். இப்போ அங்கே தான் வந்திருக்கு. 26 தேர்தலில் பாருங்க, இந்த நிலைமை எல்லாம் மாறும்னு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கான்ஃபிடென்ட்ல தான் அவர் இது எல்லாத்தையுமே வேணான்ற இடத்துக்கு வர்றாரு. இரட்டை தலைமை தானப்பா உனக்கு 75 சீட்டுகளை வாங்கி கொடுத்தது. இரட்டை தலைமை தானப்பா 4.5 வருட ஆட்சியை வந்து உனக்கு உறுதி செஞ்சது. இரட்டை தலைமை தானப்பா நீங்கள் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணது. ஒற்றை தலைமை 10 தோல்வி பழனிசாமியாக உன்னை மாற்றி வைத்திருப்பது ஒற்றை தலைமை. அதிமுகன்றது ஒற்றை தலைமைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கோஆகுலேட் பண்ணிட்டுலாம் இல்லை, ரைட்டா? அந்த மாதிரி ஒரு கட்சியெலாம் கிடையாது. அங்கே வந்து பல தலைமைகள் இருந்திருக்கு. ஆர்எம்பி இருந்திருக்காரு, ரைட்டுங்களா? ஆர்எம்பிக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் ஒரு நிழல் யுத்தம் வந்தது. அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஜானகி ராமச்சந்திரனை கொண்டு வராங்க, அவர் ஆர்எம்பியை டம்மி பண்ணுறதுக்கு. அதை பார்த்து சைலண்ட்டாக ஒதுங்கினவர் தான் ஆர்எம்பி. இல்லாட்டி கட்சி வந்து அன்றைக்கி சூழ்நிலையில் ஆர்எம்பி கிட்ட தான் அந்த கட்சி என்பது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இருந்தது. அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்த அந்த ஜானகி ஃபார்முலா வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் கொண்டு வந்தார். அதை பார்த்து ஒதுங்கினவர் தான் ஆர்எம்பி, ரைட்டுங்களா? அது மாதிரி ஒரு கொலெக்டிவ் லீடர்ஷிப்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கும். ஜெயலலிதா ஒரு சிங்கிள் லீடர்னு நீங்கள் சொல்வீங்க, ஸ்டாலின் வந்து சிங்கிள் லீடர்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கட்சி, அரசியல் கட்சியுடைய நடைமுறையில் ஒவ்வொரு வட்டத்திலேயே கலெக்டிவ் லீடர்ஷிப் தான், ஒரு மாவட்டத்திலேயே கலெக்டிவ் லீடர்ஷிப் தான், ஒரு ரீஜனில் கலெக்டிவ் லீடர்ஷிப் தான். காமராஜ் ஒரு சைடில் இருப்பார், வைத்திலிங்கம் ஒரு சைடில் இருப்பார், அவர் இருப்பார், இவர் இருப்பார். ஒரு மாவட்டத்தில் 2 பேரை வச்சுருப்பாங்க ஜெயலலிதா. ஒருத்தரை தூக்கிட்டு ஒருத்தரை இறக்குவாங்க. எடப்பாடிக்கு முன்னாடி சேலம் புறநகர் மாவட்ட செயலாளராக ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு விபத்தில் மரணம் அடைகிறாரு. ஒருங்கிணைந்து சேலமாக இவரை போடுறாங்க, ஒருங்கிணைந்து சேலமாக இவரை போடுறாங்க. அந்த மாதிரி தான் ஏடிஎம்கேயில் வந்து இரட்டை தலைமை என்பது வந்து ஏடிஎம்கேவுடைய நலன்களுக்கு விரோதமான விஷயம் இல்லை. நீ ஒற்றை தலைமை இன்னைக்குப்பா, சிங்கிள் லீடர்ஷிப். ஒரு மாவட்ட செயலாளரை உன்னால் மாற்ற முடியுமா? தலவாய் சுந்தரத்தை நீக்கினாரே சார், சேர்த்துட்டார்ல, ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு, அவர் செஞ்சு தப்பா ஒத்துக்கிட்டாரு, திரும்ப சேர்த்துக்கிறாரு. ஆனால் நீக்கினதுக்கு அப்புறம் அதிமுக இந்த சலசலப்புமே வரலையே. சரி, நீக்கினதுக்கப்புறம் சலசலப்பு வரலன்றது இல்லை. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் தலவாய் சுந்தரமும் சேலம் இளங்கோவனும் வந்து இப்போ சேலம் இளங்கோவனை நீக்க சொல்லுங்கள், எடப்பாடியுடைய வெல்விஷஸ் இவங்க தான் வந்து எல்லா சைட்லேயும் போயிட்டு வரக்கூடிய ஆட்கள். தலவாய் சுந்தரம்னு ஒருத்தர் வந்து உருவாகலைன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக எவ்வளோ பெரிய சேதாரங்களை சந்திச்சிருக்காரு. டிடிவி தினகரன் ஒருத்தருடைய மெயின் ஆப்ரேட்டிவ் பிரெயினாக இருந்தவர் அவர். அந்த டிடிவி தினகரன் வந்து 22 எம்எல்ஏக்களை கொண்டு போகலன்னா அதிமுக இந்த அளவுக்கு செதஞ்சிருக்காது, பாஜக கிட்ட முழுவதுமாக போய் சரணடைஞ்சிருந்திருக்காரு. அதிமுக வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பு அதிமுகவாக தான் அன்றைக்கி சூழலில் வந்து இருந்திருக்கும். இதுதான் வந்து அதிமுகவுடைய வரலாறு, அதிமுகவுடைய ஸ்டேட்டஸ்கோ, ரைட்டுங்களா? ஸோ ஒருத்தரை தலவாய் சுந்தரத்தை நீக்கினான்னு சொல்கிறீங்க, நான் இப்போ சென்னையில் சொல்கிறேன், மொத்தம் 5 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. 5 மாவட்ட செயலாளர்களுக்கும் உண்மையான மாவட்ட செயலாளர் யார் என்றால் அண்ணன் சேகர் பாபு. அதில் 3 மாவட்ட செயலாளர்கள் சேகர் பாபுவுடைய உறவினர்கள், ரைட்டா? வெங்கடேஷ் பாபு, ராஜேஷ், ஆதிராஜாராம், இவங்க எல்லாமே ஒரு நெட்வொர்க்கில் தெலுங்கு பேசக்கூடியவங்க. இவங்கெல்லாம் உறவினர்கள்னு வச்சுக்கோங்களேன். இதில் டைரெக்டாக உறவினர்கள் வெங்கடேஷ் பாபுவும் ராஜேஷும். இவர் வந்து ஆதிராஜாராம் சுற்றி ஒரு உறவினர்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் டிநகர் சத்யா, அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். யாருக்கு? நம்ம சேகர் பாபுவுக்கு. அவர் மேலே வந்து நிறைய வழக்குகள், G² வழக்கு உட்பட எல்லா வழக்கும் இருக்குது.
மாநில அரசும் அவர் மேலே ரெய்டு நடத்தியிருக்கு. ஆனால் அது பெருசாக மாநில அரசு அதை எடுத்துக்கல. இப்படி இருக்கக்கூடிய இந்த 4 பேரில் ஒருத்தரை கூட மாட்ட முடியாது. இதோட விளைவு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? விஜயுடைய மாநாட்டுக்கு போனாங்க இல்லையா பசங்க, யூத்து, பேனர்லாம் வச்சாங்க இல்லையா, அதில் வந்து 99% வந்து அதிமுககாரங்க. ஏன்னா அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மேலே அதிருப்தி இருக்குது. இந்த கலந்தாய்வு கூட்டங்கள் முழுக்க தமிழகம் முழுக்க நடக்குது இல்லை, இந்த கலந்தாய்வு கூட்டங்களில் வந்த அதிருப்திகள் எல்லாமே மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக வந்த அதிருப்தி. மக்கள் வந்து விரும்புகிறாங்க, ஒரு சேஞ்ச் வேணுன்றதை விரும்புகிறாங்க. அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அது இன்னைக்கு எடப்பாடியால் சமாளிக்கவே முடியாத லெவலுக்கு தான் இருக்குது. ஆனால் பொதுக்குழுல அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எந்த மாதிரியான காட்சிகளையும் பார்க்கவே முடியல. ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவோட பொதுக்குழு எப்படி நடக்குமோ அதே மாதிரியான காட்சிகள் தான் பார்க்க முடிஞ்சது. சுமூகமான பொதுக்குழு ப்ளஸ் செயற்குழு ரெண்டையும் ஒரே விதில் நடத்தி முடிச்சிட்டாரு. பொதுக்குழுவில் வாய்ஸ் வரும், பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல்கள் வரும், அந்த மாதிரியெல்லாம் முன்னாடி செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ பொதுக்குழு அந்த தீர்மானம் தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அதிமுக இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சமாளிக்க முடியல, உள்கட்சி பிரச்சனைன்றீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சார். நீங்கள் சொல்கிற இதே மாவட்ட செயலாளர்கள், இதே ஒன்றிய செயலாளர்கள், இதே வட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களாகவும் இருக்காங்க. அங்கே அவங்க கேட்டிருக்கலாமே, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாமே. அந்த மாதிரியான எந்த குரல்களும் வரலையே. அப்போ கட்சி முழுவதும் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, அவர் கண்ட்ரோலில் தானே இருக்குது. வர மார்ச் மாதம் எஸ்பி வேலுமணியுடைய குடும்ப திருமணம் ஒன்று இன்விடேஷன் வச்சுக்கிட்டு இருக்கு, முடியட்டும். இது எல்லாமே இப்போ அஇஅதிமுக அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து அதில் வந்து ஆஇ அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு அகில இந்திய கட்சியை குறிக்கும். எம்ஜிஆர் பீரியடில் அது காங்கிரஸ் கட்சி, இந்திரா காந்தி. ஜெயலலிதா பீரியடில் அது வந்து ராஜீவ் காந்தி, ரைட்டுங்களா? அந்த ராஜீவ் காந்திக்கு யார் வந்து க்ளோஸாக போகிறதுன்னு தான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமே சண்டையே நடந்தது. அது எம்ஜிஆரோட இறுதி காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோடியோடைய தாக்கங்கள், அதோட விளைவுகள், இதெல்லாம் தான். ஸோ இந்த அகில இந்திய கட்சி அதிமுகவை தனது கூட்டணிக்குள்ளே கொண்டு வர விரும்புது. அதுக்கான ஒர்க் அவுட்டில் எஸ்பி வேலுமணி போன்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டீம் தான் போய் எடப்பாடியை பார்த்து பேசுது. அதில் வந்து சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கு இடையில சண்டையே வருது. பாஜகவோட கூட்டணி வேணும்னு பேசுனாங்களா இல்லை அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு பேசுனாங்களா? பாஜகவோட தூண்டுதல் பேரில் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு பேசுகிறாங்க. அப்போது எடப்பாடி கேட்குறாரு, யாரை? சிவி சண்முகத்துக்கு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள்லாம் வந்து சசிகலா பக்கத்தில் கூட போக வேண்டியதானே அப்படி. அப்போது இவர் எகிர ஆரம்பிக்கிறாரு. அப்போ நத்தம் சொன்னாங்க, இவர் அடைக்கிறார். இவர் சொல்கிறார் இல்லையா, பச்சை பொய், அந்த மாதிரி ஒரு கூட்டமே நடக்கல, பச்சை பொய். வேணா வேலுமணியை கேளுங்கன்னு பக்கத்தில் தான் நிற்கிறாரு, பக்கத்தில் நிற்கிறாரு, கேளுங்க. அப்படி ஒரு கூட்டம் வந்து நடந்தது என்பது உண்மை. அந்த கூட்டத்துக்கான விஷயங்களில் ஈடுபட்ட வேலுமணிக்கு இப்போ கல்யாணம், திருமணம், குடும்ப திருமணம் அவர் வச்சுக்கிட்டு இருக்கார். இந்த பொதுக்குழுன்றது வந்து ஒரு உயர்நீதிமன்ற வழக்கை ஒட்டி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வந்து முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில், இரட்டை இலை யாருக்கு என்று முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கும் நிலையில் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என இந்த அதிருப்தி தலைவர்களை எல்லாரையும் அழைத்து பேசி, அதிமுகவில் வந்து பொதுக்குழு சரி, செயற்குழு சரி, எல்லா குழுவும் வைட்டமின் பா குழு தான். அதுக்கான விஷயங்கள் போயிடும், அதுக்கான பர்ச்சேஸ்கள் நடக்கும். அதில் வந்து சமீபத்தில் சசிகலாவும் இறங்கி சில பர்ச்சேஸ்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடியே கையெழுத்துக்கள் பெறப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அவையெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டன. ஸோ அங்கே வந்து அதிருப்தி இல்லைன்றதை வந்து புலகாங்கிதமாக வேகமாக பேசுகிறவர் யார்? சிவி சண்முகம். புலகாங்கிதமாக வேகமாக பேசுகிறவர் யார்? அண்ணன் வேலுமணி. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு முரண் இருக்குல்ல, முன்னாடி அவங்க வந்து கூட்டணி நம்மளாம் பிரிஞ்சிருக்கிற ஒன்று சேரணும், சேர்ந்தாதான் திமுக வீழ்த்த முடியும்னு திரைமறைவில் பேசினதா ஒன்று. ஆனால் பப்ளிக்காக பொதுக்குழுவில் அதிமுக எவ்வளோ வலுவாக இருக்குது, எடப்பாடி பழனிசாமி தலைமை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குன்னு நம்ம சொன்ன இதே சிவி சண்முகம் இதே வேலுமணி தான் பேசுகிறாங்கும் போது, அப்போ எடப்பாடி சொன்ன அந்த கூட்டம் நடந்தா சொன்னது பச்சை பொய் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது இல்லை. நம்ம கண்ணுக்கு எதிராக பார்க்குற விஷயங்கள் நம்ம அந்த புள்ளிகளை இணைச்சு தானே நம்ம ஒரு சித்திரத்தை வரையலுங்க. கண்ணுக்கு எதிராக நான் வரலாற்றில் கூவத்தூரை பார்த்துருக்கேன்,
அப்போ நீங்கள் கூவத்தூர் இல்லை நடக்கலைன்னுவீங்களா? இதே சிவி சண்முகம் சசிகலா அப்படின்னு ஃபுல் போதையில் போயஸ் கார்டனில் பேசின பேச்சுக்கள் எல்லாத்தையுமே நம்ம விஷுவலாக பார்த்துருக்கோம். ரைட்டா? சசிகலா காலில் எல்லாரும் உழுந்து எழுந்ததையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பிஜேபி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொன்னார், நீங்களாம் ஆம்பளைங்களா, ஆண்மை உள்ளவர்களா அப்படின்னு குருமூர்த்தி வந்து சசிகலாவை பற்றி ரெஃபர் பண்ணி கேட்டதை அடிப்படையில் அந்த விஷயங்களோடு வரும்போது இவர் பாஜகவோட இணக்கமாக போகும்போது ஓபிஎஸ்ஐ இவர் சேர்க்கும்போது டிடிவி இவர்களை எதிர்க்கும்போது டிடிவியும் சசிகலாவையும் இவர்கள் நீக்கும்போது அந்த இரண்டுக்குமான கால இடைவெளி அதிகபட்சம் ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம். அந்த 4 மாதத்துக்குள்ளே அதிமுக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி தங்களை கலரை மாற்றிக்கிறதுன்றதை நம்ம கூவத்தூர்லேருந்து ஆரம்பித்து சசிகலாவுடைய பேனர் வந்து தலைமை கழகத்தில் கிழிக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ அதிமுகவை சேர்ந்தவங்க எப்போ எல்லாருமேப்பா தம்பி நான் நெருங்கி பழகியிருக்கேன், எல்லாருமே எல்லாரோடையும் கான்டாக்டில் இருப்பாங்க, சசிகலாவோடையும் பேசுவாங்க. இப்போ ஆர்பி உதயகுமார்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரைட்டுங்களா? இங்கே ஒரு ரேடியோ ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்தால் உட்காந்து சசிகலாவோட பேசுவார், அவரோட ரொம்ப நெருக்கமானவர். எஸ்பி வேலுமணி சசிகலாவுடைய மிடாஸ் ஆலையை இப்போ கிரைசிஸில் இருக்குது, அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பில்டருக்கு உதவியாக இருக்கிறவர் அண்ணன் எஸ்பி வேலுமணி. ரைட்டா? அவர் வந்து பாஜகவுடைய நயினார் நாகேந்திரனோட அவருடைய விழாவுக்கு இன்விடேஷன் கொடுத்து பக்கத்துலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கினான்னு சொல்லிட்டு தலவாய் சுந்தரத்தை நீக்கிறாங்க, ஆனால் இது உட்காந்து பேசுகிறார். ஸோ இந்த கண்டெஸ்ட் வந்து இவங்க கலர் மாறுவது, இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். அவங்க உண்மையிலேயே சொல்கிற ஆர்கியூமெண்ட் என்னன்னா, எங்கள் கட்சி தானே, சசிகலா யார் வித்தியாசமான ஆள் இல்லையே, ஓபிஎஸ் யார் வித்தியாசமான ஆள் இல்லையே, எடப்பாடி யார் எங்கால் தானே. எடப்பாடியோட சசிகலா ஒரு மிக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? அவங்க இன்டேக் ஆகிறதும் பாஜக கூட்டணிக்கு வர்றதும் ரெண்டும் சமமாக தான் நடக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏடிஎம்கே உள்ள நடக்கிற விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க நம்மளை மாதிரி செய்தியாளர்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் மாறுறதெல்லாம் சகஜமே இல்லை, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. மாறிப்பாங்க, திருச்சிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இதே காலில் விழுந்த எடப்பாடி தானே சசிகலாவையும் இவங்களையும் எதிர்த்தார். இதே மோடி பக்கத்தில் வலது பக்கத்தில் உட்கார்ந்த எடப்பாடி தானே மோடியை எதிர்த்தார். சார், ஆனால் இவ்வளவு கணக்குகள் இருந்தாலும் அண்ணாமலை இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட தமிழ்நாட்டில் 5 முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு இருக்குது, 5 முனை போட்டிக்கான களம் தான் இருக்குது அப்படின்னா அவர் திரும்பவும் அதை 5 திமுக, அதிமுக, பாஜக, விஜய், சீமான்னு அந்த 5 முனை போட்டியை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் டெல்லி பாஜக அதிமுகவோட வரணும் அப்படின்னு பிரியப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த கணக்கு ஒருவேளை அண்ணாமலை அதிமுகவோட இல்லைங்க அப்படின்னு உறுதியாக இருந்தாருன்னா டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்கும்? அண்ணாமலை தூக்கி போடும். இப்போ தான் உறுப்பினர் சேர்ப்பு நடந்திருக்கு, மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் தேர்தல் இன்னும் நடக்க இருக்குது. மாநில தலைவர் தேர்தலுக்குள்ளே வரணும். அதுக்கு முன்னாடி அகில இந்திய தலைவர் தேர்தல் அங்கே தனியாக நடக்கும், புதிதாக போடுவாங்க. ஒருத்தர் மகாராஷ்டிர முதல்வராக வந்திருக்காரு, அவர் தான் அகில இந்திய தலைவராக வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இல்லை, புதுசாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் யாரை முடிவு பண்ணால் போடுவாங்க. அவங்க தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸில் என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாடுன்றது சாதாரண மாநிலம் கிடையாது. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக ஜிஎஸ்டிலேருந்து ஜிடிபிலேருந்து எல்லாத்துலேயுமே செகண்ட் பிளேஸில் வரக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் பாஜக அடைகிற முன்னேற்றங்கள் வந்து அவங்களுக்கு முக்கியம். எப்படி ஒரு எம்பி வந்து திருச்சூரில் வந்து கேரளாவில் ஜெயித்தாங்களோ அதே மாதிரி ஒரு வெற்றியை வந்து தமிழகத்தில் வந்து நீங்கள் அடையணுன்றது ராகுல் காந்தி வந்து யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அவர் பேசினதுலேருந்து அந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து அவங்களுக்கு இருக்குது. ஆர்எஸ்எஸோட மிக நீண்ட நாள் அஜெண்டா. அவங்களால அம்பேத்கரை கூட ஏற்றுக்க முடியும், பெரியாரை டைஜஸ்ட் பண்ண முடியாது, பெரியாரை ஒட்டு வைக்க கூட முடியாது, ஒப்பு வைக்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கலி கான்ட்ராஸ்ட் விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வர முடியல. எப்படி சமஸ்கிருதத்தை 2000 வருஷமாக அடித்து விரட்டினாங்களோ அதே மாதிரி பாஜகவை இன்றைக்கி வரைக்கும் 1925 தொடங்கின ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி வரைக்கும் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியாத மாநிலங்கள் இது ஒன்று. ஸோ இதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க.
அதுக்கு அண்ணாமலை உதவுவார்ன்றதுனால தான் அவரை வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து ஒரு பொம்மை மாதிரி கொண்டு வந்து, விளம்பர பொம்மை மாதிரி கொண்டு வந்து அவரை பூஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அவரு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு செட்டில் ஆகிருக்காரு அப்படின்றதா இப்போ நடக்கக்கூடிய ரெய்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழிசை ஆகட்டும், பொன்னார் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களாகட்டும், யாருமே காட்டாத ஒரு ஓட் பர்சன்டேஜை அண்ணாமலை காமிச்சிருக்காரு. யாருமே வகுக்காத ஒரு கூட்டணி கணக்கை அண்ணாமலை வகுத்திருக்காரு. யாருமே வீக்கெண்ட் பண்ண முடியாத அதிமுகவை நிறைய இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளி சில இடங்களில் டெபாசிட்டும் அதிமுகவை இழக்க வச்சிருக்கு பாஜக கூட்டணி. ஸோ இப்போ அண்ணாமலையுடைய கூட்டணி கணக்கில் இருந்து அவர் வியூகத்திலிருந்து எல்லாமே சரியா இருக்கும்போது சில நிறைய இப்போ அண்ணாமலையுடைய கூற்றுப்படி பாஜக வளர்ந்துருக்கணும் அவர் சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கிற கணக்குப்படி பார்த்தா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழக பாஜகவுக்கு நல்லதானே செய்யறாரு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றதை தானே டெல்லி தலைமை கேட்க முடியும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து அதிமுகவோட நீங்கள் போய் கூட்டணி சேருங்க, அதிமுக தயவால ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ இல்லை 4 எம்பி இந்த மாதிரி கிடைக்கிறது எதுக்கு, நம்ம கட்சி வளர்க்கணும் அப்படின்னு மோடி அமித்ஷா நினைக்கும் போது அவங்க அண்ணாமலையுடைய பாதையில டிராவல் பண்றதானே சரியா இருக்கும். தம்பி, இது கேஸ் பலூனு, புரியுதுங்களா? இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கான பாஜகவுடைய வெற்றி அப்படின்ற அளவுக்கு இருந்தான்னா அதை வந்து மறுதளிக்கிறதோ அதோட கூறுகளை வந்து நெகட்டிவ் பண்ணிட்டு போகிறதோ வந்து பாஜகவுக்கு முட்டாள்கள். அவங்க வந்து தோக்குற ஹரியானாவை ஜெயிக்கிறவங்க தோக்குற மகாராஷ்டிராவில் தேர்தலை தள்ளி போட்டு பெண்களுக்கான தொகையை கொடுத்துட்டு மறுபடியும் தேர்தலை வச்சு ஜெயிக்கக்கூடிய எலெக்ஷன் மெக்கானிசத்தில் அந்த பாகம்னு சொல்லுவீங்க வாக்குப்பதிவு, அதில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பிஜேபி. ஆனால் இங்கே சொன்னதெல்லாம் போய் நீங்கள் சொன்னீங்களே அண்ணாமலை பீரியடில் தான் ஜெயிச்சாங்கன்னு. ஒரு பீரியடில் தர்மபுரியில் அன்புமணி ஜெயிக்கிறார், ரைட்டா? 2014 பொன் ராதாகிருஷ்ணன். அப்போ வந்து தலைவராக இருந்தது யார்? தமிழிசை. அப்போ தலைவராக இருந்தது தமிழிசை. அப்போ வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளோ? 18%, ரைட்டுங்களா? இன்றைக்கி 18% சொல்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி வேறு முறையில் வந்தது, அன்றைக்கி வேறு முறையில் வந்தது. 18% வாக்குகளை அவங்க வாங்குகிறாங்க, நிற்கிறாங்க. ஸோ இது வந்து புதுசு இல்லை, ஏறுறதும் இறங்குறதும். இது ஷேர் மார்க்கெட் மாதிரி இப்படி போகும் இப்படி வரும். ஆனால் அந்த வாக்குகள் எதுவுமே மைனாரிட்டி வாக்குகள் கிடையாது. ஒரு வாக்கு. இந்த இடத்துல சின்ன குறுக்கீடு, அந்த தேர்தலில் அதிமுக திமுக அவங்களோட கணிசமான வாக்கு கோர் வாக்கு வங்கி அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் என்ன வித்தியாசம்னா அதிமுக அவங்க கோர் வாக்கு வங்கியை இழந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்த பாஜக கெயின் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப நுட்பமான இடம் இல்லையா? அதுதாங்க. அதிமுக வந்து 20% வந்திருக்காங்க, அதிமுக வந்து இழக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இவங்க வாங்கின ஓட்டுகளில் முக்கால்வாசி ஓட்டு அதிமுக வாக்குகள்னு நான் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணேன் உங்ககிட்ட, ரைட்டுங்களா? அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. அதிமுக வாக்குகளில் இவங்க கபலீகரம் பண்ணியிருக்காங்க, இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல இது இல்லை. அது வந்து உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. அதிமுக தொண்டை அதை தான் கேட்குறான், ஏன்டா நம்ம வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போகுது, பாஜக எதுக்க நம்ம வாக்குகளை வச்சு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ரைட்டுங்களா? இது எப்படி இப்போது 8.2% சீமான் வாங்கினார் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் வந்து விஜய் வாக்குகளும் இருந்ததுன்றது வந்து விஜய் கட்சியினருடைய ஒரு கிளைமில் ஒன்று, ஒரு நுட்பமான கிளைமில் ஒன்று. அதை வந்து உண்மையாக பொய்யான்றது இப்போ 8.2% அவர் வாங்கினாதான் தெரியும். எது வர சட்டமன்ற தேர்தலில் 8.2% வாங்கினாதான் தெரியும் விஜய் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்க போகுதுன்றது. அந்த போலரைசேஷன் வந்தால் தான் அது தெரியும். ஸோ இந்த வாக்கு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவுடைய வாக்குகள், அதுதான் அதிமுக தொண்டன் கேட்குறான். ஏன்னா நம்ம வாக்குகளை வாங்கிட்டு அவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம பிள்ளைக்கு அவர் எப்படின்னா அப்பனாக முடியும் அப்படின்றதான் அவன் என்ன சொல்கிறான். இந்த மைனஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒத்துமைப்படுத்துங்கன்றதா தேர்தல் முடிவு வந்த உடனேயே வேலுமணி மாதிரி ஆட்களுடைய டிமாண்டு. நாங்கள் பாஜகவுடன் இணைந்து நின்றிருந்தால் 16 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்றது அவங்களுடைய டிமாண்டு, ரைட்டுங்களா? இதுதான் ஏடிஎம்கே காரனுடைய டிமாண்டு. தமிழிசை பீரியடில் வேற கணிசமான வாக்குகளை வந்து அதிமுகவும் திமுகவும் வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் 18% வாக்குகளை வாங்கி 2 பார்லிமெண்ட் ஜெயிக்கிறாங்க. இங்கே இப்போ எத்தனை பார்லிமெண்ட் ஜெயிச்சிங்க? அண்ணாமலையால் கோவை பார்லிமெண்ட்டை கூட ஜெயிக்க முடியலையே, ரைட்டா? தர்மபுரி பார்லிமெண்ட்டு ஈஸியாக வின்னபிள் பார்லிமெண்ட்டு, அவ்வளோ க்ளோஸ் ஃபைட்டு, அதுவும் ஜெயிக்க முடியலையே, எதுவுமே ஜெயிக்க முடியல. அப்போ ஒரு வெற்றியும் பெறாத நீங்கள் எங்கே 2 வெற்றிகளை பெற்ற தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே? அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் தானே அண்ணாமலையோட சிறந்த தலைவர் பாஜகவுக்கு
ஆர்குமெண்ட் பிரகாரம் பார்த்தா அண்ணாமலையை விட மிக சிறந்த தலைவர் யார்? தமிழிசை சவுந்தரராஜன் தானே. அவங்க தானே அதிகமாக ஓட்டு வாங்கினா. அப்படி போகலாம் இல்லைங்களா? ஏன் வந்து இந்த பொய்யான ஒரு கேஸ் பேக்கை நம்பி ஏன் இவங்க ட்ராவல் பண்ணோம்? இன்னொன்று, இந்த வாக்குகள் ஓபிஎஸ் அங்கே நின்னார் ஓட்டு வந்தது, தேனியில் தினகரன் நின்னார் ஓட்டு வந்தது, தர்மபுரியில் சௌமியா அன்புமணி நின்னாங்க ஓட்டு வந்தது, வேலூரில் ஏசி சண்முகம் நின்னார், வேலூரில் ஏசி சண்முகம் நின்னார் ஓட்டு வந்தது, நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி எல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க. விஜய் பிரபாகரன் மாநாட்டுக்கு எல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸாக அவங்க போட்டிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு நிரந்தரமாக சட்டமன்ற வயசு வருமா? பஞ்சாயத்து வயசு வருமா? பஞ்சாயத்து வயசு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்ந்துருக்கா? என் மண் என் மக்கள் யாத்திரை என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பிக் கேஸ் பேக். யாருன்னு பாரு, வாத்தியார் தாங்கய்யா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.